ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கீழே உடைச்சிட்டு யாருக்கிட்ட அந்த பையனை கல்யாணம் பண்ண ஓகே பண்ணீங்க, அவன் சரியான பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, அந்த பையன் இந்த ஊரில் உள்ள ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அவங்க நிறைய வரதட்சணை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் உனக்கு தலை வணங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டுல குப்பை அள்ளிட்டு இருக்கா. இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நான் உடனே கட்டிக்கிட்டு ஓடிடுவேனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அப்பா, அவன் ஒரு பைத்தியக்காரன், என்னால கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பணத்துக்காக என் வாழ்க்கையை அடமான வைக்க சொல்றீங்களா? என்னாலே கட்டிக்க முடியாது. வேணா அங்கே குப்பை அல்றாளே அவளை வேணா கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்னங்க இவன் நம்மளோட செல்ல பொண்ணு, அவளை போய் பைத்தியக்காரனுக்கு கட்டி வைக்க முடியுமா? நம்ம பொண்ணு சொன்ன மாதிரி பேசுறதுக்கு சானியாவே கட்டி வச்சிடலான்னு சொல்ல அவ ஒத்துக்குவாளான்னு இவர் அவளை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுல முழு சம்மதம்னு சொல்லிடுறான். இங்க கிடத்து படாத பாடுபடுறதுக்கு பைத்தியக்காரனை கட்டிக்கிட்டு வாழ்றது எவ்வளவோ மேல் தான் இவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. கார் எங்கன்னு சொல்லுங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இப்பவே சம்மதம்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவளை கார் ஏற்றி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப அந்த வீடை பார்த்தவொன்னே எவ்வளோ பெரிய பணக்கார வீடு, இந்த மாதிரி வீடையும் வாழ்க்கையில கூட பார்த்தது இல்லைன்னு இவ சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட மாமியார் தான் நிக்கிறாங்க. இப்ப அவங்க மாமியார் கழுத்துல போட்டிருக்க நகையை பார்த்தோன்னே, எம்மா பெருசு, இந்த மாதிரி காஸ்ட்லியான நகையை நான் பார்த்ததே இல்லையே, இத்தனை வேலைக்காரங்களா, இவங்க எல்லாரும் எனக்கு தான் வேலை பார்க்க போறாங்களா, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்க போகுதுன்னு இவங்க உள்ள வீடு வேலைக்காரங்கன்னு அங்க உள்ள எல்லாத்தையும் பார்த்து வாய் பழுந்துட்டு இருக்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, ஏமா நீ தானே சானியா, நான் வெண்ணோட அம்மாமா, உன்னோட மாமியார் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ அவளை பத்தின இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, என் பையனை நீ தாம்மா பாத்துக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி வா உள்ள போலான்னு அவங்க இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர, இதை ஒரு வேலைக்காரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தா புத்திசாலி பொண்ணு மாதிரிலாம் இல்ல, இவளை பார்க்க பைத்தியம் மாதிரி தான் இருக்கா. அப்படின்னா நம்மளோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஒரு பையன் பொம்மை கூட விளையாடிட்டு இருக்கான். இப்ப அவனை பார்த்த உடனே, ஐயோ இந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா என்ன பண்றது இப்படி ஒரு நிலைமையில இருக்கானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, ஆண்டி என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அதுல அவன் கோமாக்கு போயிட்டான், கோமாலேருந்து கண்ணு முழிச்சா இப்படி ஒரு நிலைமையில ஆயிட்டாமா, என்ன பண்றதுனே தெரியல, நாங்களே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நீ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு இவ ஹீரோவை பாக்குறான். இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்ன பண்றது, இந்த மாதிரி பணக்கார வாழ்க்கை வேணும்னா இவனை பாத்துக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த சாக்லேட்டு, இந்த சாக்லேட் பிடிச்சிருந்தா வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதை தட்டி விட்டுட்டு போடின்றான். அதை பார்த்தவொடனே இவ கோச்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பி தான் வரான். இப்ப அம்மா யார் இந்த பொண்ணு, இதுக்காக இவளை கூட்டு வந்தீங்க, அண்ணன் ரொம்ப பாவமா, அதுக்குள்ளே இதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு இவன் ஹீரோயினுக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்க. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா, அவ உன்னோட அண்ணி, பார்த்து பேசுன்னு சொல்ல, அண்ணனுக்கு மனநிலை சரியில்லாதப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இதனால அவன் தான் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும், அது மட்டும் இல்லாம வயசு ஆயிட்டே இருக்கு, இப்படியே விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும், அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இவளோட ஜாதகம் அவங்க அண்ணனுக்கு அப்படியே பொருந்தது, இவளை கல்யாணம் பண்ண அவங்க அண்ணன் சீக்கிரமா குணமாயிருவாங்கன்னு ஜாதகத்திலே இருக்கு, அதனாலதான் கட்டி வச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா ஜாதகம்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, இவன் வந்த நேரம் அண்ணனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துட போகுது, டக்குனு இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பாருங்கன்னு சொல்ல, ஒழுங்கா வாய் மூடிட்டே இரு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற வழியை பாருன்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அந்த வீட்டை விட்டு போறேனே இல்லையோ ஒன்று போட்டு இல்லாம போக மாட்டேன், என்னையா வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குற அப்படின்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. என்ன நமக்கு யாரோ பேசுற வாய்ஸ் கேட்குதுன்னு ஹீரோ அவ்வளோ பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா இவ பேசுறெல்லாம் ஹீரோக்கு கேட்குது. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா இந்த பணத்தை உன்னோட செலவுக்கு வச்சுக்க, மாசம் மாசம் உனக்கு 5 மில்லியன் தரேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ பயங்கர சந்தோஷமா வாங்கிக்கிறான். இதுக்காக தானே நான் ஆசைப்பட்டேன், இந்த பணத்துக்காக இந்த மாதிரி 10 பேர் கூட என்னால் பார்த்துக்க முடியும்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோட ரூம்க்கு இவ்வளோ கூட்டிட்டு வர, அவன் பெட்ல படுத்து உருண்டுட்டு இருக்கான். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, என் பையனுக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், ஏன்னா இது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்ல, ஐயோ அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன, 2 பேரும் சரிசமமா வாழ்க்கையை நடத்தணும், அவருக்கு தெரியலன்னா நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டு, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் ஹஸ்பண்டை நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு இவ ஒரு மாதிரி வந்துட்டு ஹீரோவை டச் பண்ணலான்னு வர, கிட்ட வரதை தள்ளி போன்னு சொல்றான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, மகனே நீயா பேசுன, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்க, கிட்ட வரத நீயும் வரக்கூடாது நீயும் வரக்கூடாது
யாராவது வந்து நான் சுட்டு தள்ளிடுவேன்னு இவன் மறுபடியும் பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஐயோ தப்பிச்சோம் எங்க அவனுக்கு ஞாபகம் திரும்ப வந்துருச்சோன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன்னு அவங்க மனசுக்குள்ள பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ வந்த நேரம் தாமா என் பையன் கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருக்கு எல்லாமே ஒரு ஆசைதான் சொல்லிட்டு இருக்க நான் முடிஞ்ச வரைக்கும் புருஷனை நல்லபடியா பாத்துக்கிறேன் எதை பத்தி கவலைப்படாம போங்கன்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க ஐயோ இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே என்ன ஏதாவது பண்ணி தெளிஞ்சிட போறா அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பைத்தியெல்லாம் கிடையாது பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா இவனை பார்த்தா பைத்தியம் மாதிரியே எனக்கு தோண மாட்டேங்குதுன்னு டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சி அவனோட பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க எல்லாமே நார்மலா இருக்கு. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிட்ட எழுதிட்டு நீ பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்க உண்மைதானே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடான்னு சொல்ல எனக்கு தூக்கமா வருது வா தூங்கலான்னு இவன் டக்குன்னு படுத்து தூங்கிட. இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு இவன் மேல ஒரே சந்தேகமா இருக்கு இவனை டச் பண்ண வரும்போது தொடாதன்னு சொன்னான் இப்ப இப்படி பேசுறான் ஒருவேளை இவன் நடிச்சிட்டு இருக்கானோ யாருக்காக அப்படி நடிச்சிட்டு இருக்கானு இவன் மனசுக்குள்ள யோசிக்க அட கொய்யால எப்படி அவ கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க. இல்ல பைத்தியமா தான் இருக்கணும் ஊரே பைத்தியம் நம்புது நான் நம்பலாம் எப்படின்னு இவ அவளோட ட்ரெஸ்ஸை ஹீரோ முன்னாடியே கழட்டிட்டு இருக்கா. அதை பார்த்தவன நம்மளால ஒரு மாதிரி ஆயிட்டு டக்குன்னு கண்ணு மூடிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமா இல்லையா என் முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்திர ட்ரெஸ் எல்லாம் அப்படி மாற்றக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க நீ இவ சொல்லிட்டு இருக்க அடப்படா லூசு அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போறா. இப்போ நைட் ஆகுது நைட்டே 2 பேரும் ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்கா. இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத பார்த்தவொன்னே இவகிட்ட மனுஷன் நிம்மதியாகவே படிக்க முடியாது போலயே நாளைக்கு எப்படியாவது இவளை விட்டு தப்பிச்சு ஓடியாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நைஸாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் வந்து அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோட ஆள் தான் வரான். சார் உங்கள் அங்கிளோட பையன் உங்கள் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனால் ஷேர் ஹோல்டர் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல சரி ஆக்சிடென்ட் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியான்னு ஹீரோ கேட்குறான். எல்லாம் கேட்டு பண்ணியாச்சு அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரே பிடிச்சாச்சு எல்லாமே உங்க அங்கிள் அப்புறம் உங்க பையன் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா கலெக்ட் பண்ணி ஆகணும் இதுக்கு மேலே என்னால காத்துட்டு இருக்க முடியாது எவ்வளவு நாள் தான் நானும் பைத்தியக்கார மாதிரி நடிச்சிட்டு இருக்குது இந்த கம்பெனி எங்க அப்பாவோட உழைப்பு இது மத்தவங்க கைக்கு போறதுக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன் என் பொண்டாட்டியை பத்தின டீட்டெயில கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட அங்கிளை தான் காட்டுறாங்க. இப்ப அவரை பாத்தீங்கன்னா ஏண்டா அவனை போன தடவை போட்டு தள்ளி இருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே தப்பி தவிர இந்த பைத்தியக்காரனுக்கு குழந்தைகள் இருந்து பிறந்துச்சுன்னா எல்லாம் நம்ம கையை விட்டு போயிருண்டா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத வென் கம்பெனி நம்ம கைக்கு வந்தாகணும்னு சொல்ல இதை பத்தி கவலைப்படாதீங்க அவனை போட்டு தள்ளுறதுக்கான வழியவே நான் பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரமாவே செத்து போயிடுவான் கம்பெனி நம்ம கைக்கு வந்துடும்னு இவனுங்க 2 பேரும் ஹீரோவை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த மாதிரி ஹேண்ட்ஸ்மான பையனை நான் பார்த்ததே இல்லையேன்னு இவன் ஹீரோவை அங்க இங்கன்னு டச் பண்ணிட்டு நெஞ்சுக்கிட்ட டச் பண்ணலான்னு வர இவன் டக்குன்னு கையை பிடிச்சிடறான். அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இவன் நார்மல் ஆயிட்டானா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. நான் உன்னை பிடிச்சிட்டேனே அடுத்த தடவை நீ என்ன பிடிக்கணும் ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்க. ஓ இவன் இந்த கேம் வேற விளையாடுறானா நான் கூட நார்மல் ஆயிட்டானோன்னு நினைச்சு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா வந்து உட்காந்துட்டு இருக்க. இவங்க தம்பியை பார்த்தீங்கன்னா எதுக்காக அண்ணனை கூட்டிட்டு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க அவருக்கு பசிக்குன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் கேட்டதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி பண்ணிட்டு நேற்று உங்க அண்ணனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதனால தான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அடு பாவி அழுவுனி புழுவுனி என்னென்ன சொல்றா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாதா அதனால தான் இப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு டக்குன்னு வர முடியலன்னு சொல்ல நீ எல்லாம் மனுஷி கிடையாது மிருகம் என் அண்ணன் எந்த மாதிரி நிலைமையில இருக்கான் அவன் கூட போய் நீ ஒன்று சேர்ந்திருக்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன்ன மாதிரி பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு இவன் ஹீரோனை கண்ணை பின்னான்னு கழுவி ஊத்திட்டு இருக்க. ஷபாஸ்டா தம்பி இப்படிதான் இருக்கணும் அண்ணன் மேல பாசமா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அண்ணன் நானும் லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் எது பண்ணாலும் அதெல்லாம் கரெக்டு தான் அதில் நீ தலையிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணையை வீட்டில் இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் உன்னை வீட்டை விட்டு துரத்தியே தீருவேன்னு இவன் ஹீரோனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே இவளுக்கு தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் மெடிசின் தான் படிச்சுட்டு இருக்கான். அவங்க தாத்தா சொல்லி கொடுத்துருப்பாரு இங்க பாருமா இதெல்லாம் ரொம்ப பாய்சனானது ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்தாலே ரூம் ஃபுல்லாவே இதோட வாசனையா தான் இருக்கும் ஆனா இது மனுஷங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடியதுன்னு சொல்லி ஒரு இலையை இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இது அந்த இலையோட வாசனை மாதிரியே இருக்கேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிக்க பார்த்தா அந்த மெடிசனை இந்த வேலைக்காரங்க தான் எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனவும் அங்கிள் தான் கொடுத்து விட்டாங்க உன்னோட மனநிலை சீக்கிரமே சரியாயிருமா இதை கொஞ்சமா குடி தங்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கையில இதை ஊட்டி விடலான்னு வர அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி இதை
நீங்க ஊட்டி விட வேணாம், நானே என்னோட புருஷனுக்கு ஊட்டி விடுறேன்னு இவ வாங்கிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் குடிப்பேன், இவன் டக்குன்னு அதை தள்ளி விட்டுறான். இவன் இப்படி தள்ளி விட்டதை பார்த்த உடனே அப்பாடா நான் செய்ய வேண்டிய வேலையை இவனே செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட மெடிசன் அப்படி கீழே தள்ளி விட்டா, அவர் குணமாகணும்னு உனக்கு கொஞ்சமாவது ஆசை இருக்கே இல்லையா, பாரு அவரோட ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போச்சு, சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணி விடுன்னு சொல்ல, சரி நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன்னு இவனை பார்த்தீங்கன்னா இவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடும்போது பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு வாங்க போலான்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறா. இப்பவே இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டே அவ உன் அண்ணின்றத மறந்துடாத, ஒழுங்கா அவகிட்ட மரியாதை பேசலன்னு வச்சுக்க, உனக்கு செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு போக இந்த சைடு இந்த வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாம வந்து சார் மெடிசன் கீழே விழுந்துச்சு, அதுக்கு பதிலாக புது மெடிசன் கொண்டு வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க அவங்க அங்கிளுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க அந்த இதுக்கு உங்க அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா, உங்களுக்காக தான் இந்த கார்டு, இதை வச்சுட்டு இந்த ஊரில் எங்கே வேணாலும் போய் சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்காக தானே நான் காத்துட்ருக்கேன், இந்த கார்டை வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் ஷாப்பிங் பண்ணலான்னு இவ ஜாலியாக வாங்கிட்டு சரி ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை கூட்டிட்டு ஊர் சுத்த கிளம்பிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாப்பா செல்ஃபி எடுத்துக்கலான்னு இப்படி வை கையே இப்படி வை கையன்னு ஒன்று சொல்லி கொடுக்க ஹீரோவும் அவ சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவ இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க, இந்த ஜூஸ் குடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல சரி சரி குடிக்கிறேன்னு ஹீரோவும் வாங்கிட்டு இருக்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க அங்கிளோட பொண்ணு தான் வரா. இப்போ வந்து நீ என்னோட கசின் தானே, இந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு எப்படி வெளியே வந்த, ஒரு மாதிரி இருக்காதா, இவனை லஞ்சு சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்க, எல்லாரும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக பார்ப்பாங்கன்னு உனக்கு தோணாதுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் புருஷன் கூட நான் லஞ்சுக்கு வந்திருக்கேன், எங்கள் 2 பேரோட லஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குறுக்கால வந்து பேசிட்டு இருக்க, கண்டு நாயெல்லாம் இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதை நான் விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரை பார்த்து நாயின்னு சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணது ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட காதை முடிறா, அவள் பேசுறத நீ காதில் வாங்கிக்காத, நாயினா அப்படி தான் கத்தும், நாய் கத்துட்டதெல்லாம் நம்ம காதில் வாங்கினா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க, யாரை பார்த்து நாயின்னு சொன்னேன், உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு இவ ஹீரோனை பிடிச்சி திட்ட. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஜூஸ் தூக்கி அவன் மேலே ஊற்றிட்டு உன் மேலே ஜூஸை ஊற்றிட்டேனே, அடுத்த ஜூஸ் ஊற்றணுமேனு இவன் கத்திட்டு இருக்க. பைத்தியக்கரா எதுக்காகடா என் மேலே ஜூஸை ஊற்றினேன்னு இவன் இன்னொரு ஜூஸ் எடுத்து ஹீரோ மூஞ்சில் ஊற்றலான்னு வர அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த ஜூஸை தூக்கி ஊத்துறா. இப்போ அவன் இப்படி பண்ணோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை அடிக்கலான்னு வர ஹீரோயின் அவளை தடுத்துடுறா. ஒழுங்கு அந்த இடத்த விட்டு தள்ளி போயிரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றை தலை பண்ணல, நீ தான் வந்து என்ன தலை பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் அவளை போக சொல்ல அவளை இந்த இடத்த விட்டு போறா. இப்போ போறதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளு, இல்லைன்னா என்னையும் என் புருஷனையும் இப்படியெல்லாம் பண்ணனே அத்தைக்கிட்ட போட்டு விட்டுருவேன், அப்புறம் உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும், இப்படி வசதி அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பண்ணாதான் என்னை விடுவேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. எங்க 2 பேருக்கும் பில்லு மட்டும் கட்டிடு, இந்த பில்லுன்னு சொல்லி பில்லு கொடுக்க பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 பேரும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னங்க வாங்க போகலாம் அப்படின்னா அவ ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறா. இவகிட்ட 1.5 லட்சம் பணம்லாம் இருக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவ கொடுத்துருப்பா, ஏன்னா அவங்க அப்பா பாக்கெட் பண்ணி கம்மியாக தான் கொடுப்பாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க அந்த இடத்துல வேலைக்காரங்க வந்து மேடம் சாரோட கசின் வந்திருக்காங்கன்னு சொல்ல அதை பார்த்த உடனே ஹீரோவோட முகமே மாறி போயிடுது. இப்போ கசினை பார்த்தீங்கன்னா அவன் கூட நிறைய பாடி கார்டுங்களையும் கூட்டு தான் வந்திருக்கான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்த உடனே எந்திரிச்சு வந்துட்டு நான் என் கசினை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல பார்த்துட்டேன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா என்ன அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா, என்னை காப்பாற்றணுன்றதுக்காக இப்படி பண்றாள் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா என் கசினோட பொண்டாட்டி ரொம்ப காமெடியாக பேசுறீங்க, அவனுக்கு காலைல கொடுத்த மெடிசன் கீழே விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், மறுபடியும் மெடிசன் கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்ல நீங்க இதுக்காக மெடிசன் கொடுக்கணும், நீ என்ன டாக்டரா, இந்த வேர்ல்டுலே ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் மெடிசன் நிறைய இருக்கு, அப்படி இருக்கிறப்ப அவருக்கான மெடிசனை நீ கொடுத்துட்டு இருக்க, இது டக்குன்னு குணமாகிறதா, பொறுமையாக தானே குணப்படுத்த முடியும், உங்க வேலையை நீங்க பார்த்தா நல்லா இருக்கும், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற வேலையை டாக்டர் பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, என் ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடாத, அவனுக்கு மெடிசன் கொடுத்தே ஆகணும், அந்த மெடிசனை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அவங்களே எடுத்துட்டு வராங்க. இப்போ அவன் மெடிசனை கொடுக்கலான்னு வர அந்த மெடிசனை குடிக்காமே அவர் நல்லதா இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி கண்ட மெடிசன்லாம் கொடுக்காத, கஷாயம் கிஷான் கொடுத்து அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு இவ தடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் கொடுக்குறேன், நீ குறுக்க வராத, டே வந்து இவ்வளோ பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் அந்த வீட்டோட மருமகன்றதை மறந்து போயிடாதீங்கன்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா பயந்து பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான். இப்போ அவன் இப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கதை பார்த்தவன அவனோட ஆளுங்க வந்து ஹீரோவையும் இவளையும் பிடிச்சி வச்சிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி ஹீரோக்கு அந்த மெடிசனை கொடுக்கலான்னு வர இவ
இவ டக்குன்னு அவனோட கையை கடிச்சு விட்டுட்டு குறுக்கால போய் இவ குடிச்சிடறா. இவ இப்படி குடிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான், அதுல ஏதோ கலந்துருக்குன்னு தெரிஞ்சு இவ இதுக்காக குடிச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அதுக்கு மேல உங்க கசின் ஷாக் ஆயிடுறான். ஏய் எதுக்காக அந்த மெடிசனை குடிச்சேன்னு சொல்ல, என் புருஷனுக்கு கொடுக்கறதுக்காக தானே வந்த, அவர் பொண்டாட்டி நான் குடிச்சிட்டேன், அதான் மொத்தம் குடிச்சு முடிச்சிட்டல, இந்த இடத்த விட்டு போய் தலைங்கன்னு சொல்ல அவனும் காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறான். ஏன்னா அவன் கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு மெடிசன் கிடையாது. இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா போய் வாமிட் எடுத்துட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா இவன் இதுக்காக எனக்கு உதவி பண்ணணும், அதுவும் அவ உயிரை பணைய வச்சு, அதுல ஏதோ கலந்துருக்குன்னு தெரியும், அப்ப இவ குடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. நைட்டு ஒன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இவ ஹீரோவை டச் பண்ணும்போது ஹீரோ கையை பிடிச்சிருப்பான். அப்புறம் காலையில மெடிசன் சாப்பிடும்போது இந்த மெடிசனை கீழே தள்ளி விட்டதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் கண்டிப்பா நடிக்கிறான்னு நினைக்கிறேன்னு வேகமா ஹீரோ கிட்ட வந்து, எங்க பாரு சும்மா பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, நீ நார்மலா தானே இருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, எனக்கு இந்த குண்டு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி 10 பொம்மை வேணும், யாருக்கு இந்த பொம்மையை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கீழே ஊத்தி கிடந்த மெடிசன் எடுத்து சாப்பிடலான்னு வர இவ தடுக்கிறா. இதை சாப்பிடாத, இதுல எது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட விடாம பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தம்பி 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவன் வந்து என் அண்ணனை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்ல, உனக்கு கண்டு தெரியலையா, நானும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கேன், அவனை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் அதை தடுத்துட்டு இருக்கேன், இது கூட உனக்கு தெரியல, நீ இவ கேட்டுட்டு இருக்க, என்னமாச்சுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ அவங்க இப்படி கேட்டவுடனே உங்க அங்கிளோட பையனும் ஒருத்தன் வந்தான், அவன் கட்டாயப்படுத்தி இவனுக்கு மெடிசன் கொடுக்க பார்த்தான், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேலை பார்க்குற எல்லாரையும் வெளியே அமிச்சிட்டு அவனோட பாடி கார்டுங்களை கூட்டு வந்து எங்களை எவ்வளோ புலி பண்ணா தெரியுமா, சொந்த வீட்டில் இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்களால் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்டவுடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவரை கட்டாயப்படுத்தி ஏதோ மெடிசன்லாம் கொடுக்க வச்சாங்க. உங்க பையன் ரொம்ப பயந்து போயிட்டான். அவங்க இதுக்காக இவருக்கு மெடிசன் கொடுக்கணும், அவரை பார்த்துக்கதா டாக்டர் இருக்காங்கல்லன்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல, கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன்னு பேசிட்டு இருக்க. இவனை காப்பாற்ற என்னால் மட்டும்தான் முடியும் போலயே, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க போல, எப்படியாவது அந்த கசின்ட்டு இவனை நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ டக்குன்னு மயக்கம் போட்டு விழற மாதிரி போக அவங்க அம்மா பிடிச்சிடுறாங்க. என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஹஸ்பண்ட்க்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை நான் தான் குடிச்சிட்டேன், அதை குடிச்ச உடனே எனக்கு தலை சுத்துது, ஐயோ இடுப்பு வலிக்குது, ஐயோ வயிறு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி ஒரே நேரத்தில் இவளுக்கு இத்தனை வலிக்கும், அங்கிட்டு இங்கிட்டுன்னு போட்டு நடிக்கிறாப்பா, விட்டா அவளுக்கு ஆஸ்கார் அவடே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்க. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் போய் டாக்டரை கூப்பிடுன்னு சொல்ல பார்த்தா அவ ஓவரா நடிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. டாக்டர் என் மருமகளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, இவ்வளோ ஃபீவர் டக்குன்னு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனில் தான் ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த மெடிசனில் சந்தேகப்பட ஆரம்பிக்க. இவ வேணும்டா அவளுக்கு ஃபீவரையே வர வச்சிருப்பா, என் தாத்தா சொன்ன மாதிரி எப்படி 5 நிமிஷத்துல ஃபீவரை வர வைக்கிறதுன்னு எனக்கு தானே தெரியும்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. எல்லாம் உன்னோட பிளான் தானே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவ பேசுற எல்லாம் தான் ஹீரோக்கு கேட்கும் இல்லையா. இப்ப ஹீரோ எப்படி யோசிச்சுட்டு இருக்க, இவ கண்ணு முழிச்சிடா. இவ இப்படி கண்ணு முழிச்சது பார்த்தவொன்னு, இந்திரிமா உனக்கு எப்படி இருக்கு, திடீர்னு என்னை மயக்கம் போட்டு விழுந்தவொன்னு எனக்கு உயிர் இல்லை தெரியுமா, அவன் கொடுத்த மெடிசன்ல தான் எது தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது, இனிமே இந்த மெடிசனை கண்டிப்பா என் பையனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னு தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு, அப்பாட ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டு இருக்க. இப்போ அப்படியே கனவு காண ஆரம்பிச்சுட்டா. அவங்க பையனை காப்பாத்தினதுக்காக பிளாக் கார்டை கொடுத்து வச்சுக்கன்னு சொல்ல போறாங்க. அதுதான் நடக்க போகுதுன்னு இவ வெக்கப்பட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, என் பையன் நல்லா இருக்கானா அதுக்கு நீ தான் காரணம், அவனுக்கு ஃபீவர் வந்தா என்னால் தாங்கவே முடியாது, ரொம்ப தேங்க்யூமான்னு சொல்ல. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, என் புருஷனை பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்ல. அவனை பார்த்தீங்கன்னா பாய் நான் போறேன் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஜாலியாக போயிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்டு, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க, உன்னால எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, அவன் தான் காரணம், எல்லாமே அவனோட கம்பெனிக்கு போது நான் என்ன பண்றதுன்னு இவ பேசிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பாவோட ஃபோனுக்கு ஹீரோயினோட மாமியார் தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்குள்ள வந்து என் மருமகளையும் என் பையனையும் புலி பண்ணிருக்கீங்க, யாருக்கிட்ட இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட வீட்டுக்குள்ள நான் இல்லாதப்ப எப்படி நீங்க உள்ள வரலான்னு அவங்க கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்திட்டு இருக்க. இந்த அளவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் உங்களோட மெடிசனும் வேணாம் ஒண்ணு வேணாம், என் வீட்டுக்குள்ள ஆளுங்களை கூட்டிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இது வீடு சத்திரம் கிடையாதுன்னு அவங்க கண்ணா பின்னான்னு திட்டிவிட. இவனை பார்த்தீங்கன்னா, ஏண்டா என்ன காரியம்டா பண்ணி வச்ச, போன காரியத்தை நல்ல வாதம் முடிச்சுட்டு வந்தியா, எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்ல. அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, அவனோட பொண்டாட்டி தான், அவனுக்கு அந்த மெடிசனை கொடுக்க விடாம தடுத்துட்டா, இல்லைன்னா கண்டிப்பா அவனை நான் போட்டு தள்ளியிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்னதுக்கும் லாய்க்கல்ல, இது பண்ணாலும் ஒழுங்கா பண்ணித்தல, அவனால எவ்வளவு பிரச்சனை, அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவன் அசிஸ்டன்ட் கூட பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா
ஹீரோனோட டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இவனும் அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சார் மேடம் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், ஆனால் அவங்களோட அம்மா அப்பா 2 பேரும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் மேடம் அவங்க தாத்தா தான் கிராமத்தில் வச்சு வளர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருத்துவத்தை அவங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. அப்புறம் மேடம் ஒரு இடத்துல டாக்டராக வேலை பார்த்தாங்க. அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் ஜியாங் குடும்பத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்காக தெரியுமா? சம்பளமே இல்லாமல் மேடமை வேலைக்காரியா யூஸ் பண்ணுறதுக்காக. மேடமை போட்டு இத்தனை வருஷமா படாத படுத்திருக்காங்க. ஒருவேளை அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கூட மேடம் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அவன் என் உயிரை காப்பாற்றணும்னு அவ போய் இந்த மருந்தை குடிச்சிட்டாள் அப்படின்னு ஹீரோ ஒரு நிமிஷம் அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பெட்ல இருந்துட்டு இருக்க. டாக்டர் தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு, இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா சாரிம்மா எங்களால் உனக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்ல, ஆண்டி நானும் அவரை புருஷன் பண்ணாட்டி இதில் என்ன பிரச்சனை இருக்கு, என் புருஷனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உன்னை காப்பாற்றன்னு தான் நினைக்கிறேன். அவங்க எதுக்காக உன்னை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் என்ன உன்னை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பார்க்குறதுக்கே ஹேண்ட்ஸமாக இருக்க. நீ மட்டும் நார்மலான பர்சனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கண்டிப்பாக ஒன்று சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு பயமாயிட்டு இருக்கு. நான் நார்மல் ஆகிட்டேன்னு தெரிஞ்சா இவ கண்டிப்பாக என்ன சும்மா விட மாட்டான், என்னை ஒரு வழி ஆக்கிடுவா போலியே அப்படின்னு ஹீரோ கனவு காண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் முடியல என்னை விட்டுடின்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுடா வாடான்னு சொல்லி இவ ஹீரோவை இழுத்துட்டு போகிற மாதிரி யோசிக்கிறான். இதுதான் ஃபியூச்சரில் நடக்க போகுது, எப்படியாவது ஃபஸ்ட்டு இவகிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்ல, சரி வா போல நான் உன்னை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் அந்த வேலைக்காரியை திரும்பி பார்த்துட்டு போகிறான். ஏன்னா அந்த வேலைக்கார லேடி மட்டும் வரல. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாரும் கீழே போன நேரமாக பார்த்து அவங்க யாருக்கு தெரியாமல் ஹீரோட ரூமுக்குள்ள வந்து ஒட்டு கேட்குற மிஷினை வச்சிடறாங்க. ஹீரோ என்ன பேசுகிறான் அப்படின்றத இவங்க இங்கேருந்து கேட்குற மாதிரி இப்போ அந்த மிஷினை அங்கே உள்ள லைட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வேகமாக ஓடி வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்ல, நான் பொம்மை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு ஹீரோ சொல்ல, பின்னாடியே இவ்வளோ ஓடி வந்துடுறா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால் ஓடவே முடியல, இன்னும் ஃபஸ்ட்டாக ஓடி வரான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல, இல்லை சாரோட ரூமை பார்க்குறதுக்காக வந்தேன், வாங்க எல்லாரும் கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு டவுட் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பொம்மை சூப்பராக இருக்குல்லன்னு சொல்ல, ஆமாம் நல்லா இருக்கு வா போய் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாரும் கீழே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் பாருமா மாலில் சூப்பர் சேல் ஆரம்பிச்சிருக்காங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி பேக்கேஜ் ஜுவல்லரி ட்ரெஸ்னு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிக்க, எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தங்கம் இந்த பக்கம் வெள்ளி அந்த பக்கம் ட்ரெஸ்ஸுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேனே அப்படின்னு இவ பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே போகிறதுக்காக நான் கார் கூட அரேஞ்ச் பண்ணுறேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோ விளையாடிட்டு இருக்க. இவ பக்கத்துலேயே தான் இருக்கா. அதை பார்த்தோன்னே நம்ம 2 பேரும் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடலாமா, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப போர் அடிக்குது, நீ வெளியில் போய் 1 2 என்ன நான் உள்ளே ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லி இவன் ஹீரோனை வெளியே அனுப்பி கதவை சாத்திட்டு வேணும்னே வந்து இந்த லைட்டு பக்கத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ வந்து இவனுக்கு உண்மையாகவே மண்டையில் ஒன்றும் இல்லை போல, எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாரு, மொத்த பாடியும் தெரியுதுன்னு உன்னை வந்து பிடிச்சிட்டேனேன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி தள்ள இவ தள்ள அந்த லைட்டு சாஞ்சு அதில் உள்ள அந்த ரெக்கார்டர் விழுந்துருது. இப்போ இதை பார்த்தோன்னே ஒட்டு கேட்குற மிஷினை இவனோட ரூம்ல எப்படி யாரு வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தேகப்பட்டுட்டு இருக்க. இதை பத்தி அத்தை கிட்ட சொல்லி ஆகணும் வாப்பலான்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுற எல்லாத்தையும் அந்த வேலைக்கார லேடி கேட்டுடுறாங்க. ஐயோ மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்களா, நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்த கையோட அந்த மிஷினை எடுக்கலாம் அப்படின்னு வேலைக்காரங்க பெட்ரூம்க்கு வந்து தேடிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் அவங்கள கையும் கழுவமா பிடிச்சிடறா. இப்போ அவ எப்படி பிடிச்சிட்டு இதுக்காக இங்கே வந்தீங்க, அந்த மிஷினை எடுக்கிறதுக்காகவா வந்தீங்கன்னு சொல்ல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் பழைய தண்ணி இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க, அவரோட ரூமில் அந்த மிஷினை வச்சது நீங்கள் தானே நாங்கள் பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, அம்மா தம்பி எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார லேடி உங்கள் பையனோட ரூமில் ஒட்டு கேட்குற மிஷின் வச்சு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்காக இப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா உங்களை பார்த்தீங்கன்னா மேடம் நான் எந்த மிஷினும் வைக்கல, நான் சொல்கிறத நம்புங்க, நான் இந்த வீட்டில் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் இதுக்காக இப்பெல்லாம் பண்ண போறேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கேன். அது பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் புருஷ கோமாலேருந்து கண்ணு முழிச்சான்னு சொன்னீங்களே
அப்போலேருந்தே இவங்க என் புருஷனை கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குத்த. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்போ தான் என் புருஷனோட உயிரை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஒட்டி கேட்குற மிஷின் வச்சிங்களே, அதுக்கான ரிசீவர் உங்ககிட்ட தானே இருக்கணும். அவங்க ரூமை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவோட தம்பியும் போய் செக் பண்ணுறான். பார்த்தா அந்த ரிசீவர் அவங்க ரூமில் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த ரிசீவர் உங்ககிட்ட தான் இருக்குன்னா நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, அட நான் எதுவும் பண்ணலப்பா, நான் சொல்கிறத நம்புங்கன்னு இவ பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா போலீஸை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், யார் சொல்கிறது உண்மைன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அப்படி பண்ணேன், நான் சொல்கிறத கேளுங்க, சாருக்கு வேற மனநிலை சரியில்லை, திடீர்னு அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவர் நல்லா இருக்கணும், அவர் எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரூமில் மிஷினை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நீ பண்ணலன்னு சொன்ன, இப்போ நீ தான் பண்ணன்னு சொல்கிற, யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்ல. யாரும் இல்லையே, நானாக தான் இது எல்லாம் பண்ணேன், சார் மேலே உள்ள அக்கறையில் தான் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் பையனை விட உனக்கு அவன் மேலே அக்கறை அதிகமாக இருக்கா? டே இவ்வளோ பிடிச்சிட்டு போய் போலீஸில் கொடுங்க, அவங்க உண்மையை கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் சரின்னு இந்த லேடியை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறான். இப்போ அவங்க போனதுக்கப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றிமா, உன்னால தான் இன்னைக்கு உண்மை என்னன்றது தெரிஞ்சிச்சின்னு சொல்ல. பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, என் புருஷனை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன்னு இவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. வேலைக்காரி மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சவொன்னே, டே என்னடா பண்ணுறது, அந்த வேலைக்காரி வேற மாட்டிக்கிட்டா, அவளால் நம்ம 2 பேரும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்கப்பா, அந்த வேலைக்காரியை சமாளிக்க நான் இதை தான் ஐடியா பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அந்த வேலைக்காரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்கா. அவங்க 2 பேரும் ஷாப்பிங்காக வெளியே போகிறாங்களாம், அங்கேயே 2 பேரையும் முடிச்சு கட்டுறதுக்காக பிளான் பண்ணேன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போகலான்னு ஜாலியாக ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, வா செல்ஃபி எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு ஹீரோவை கூட்டிட்டு காரில் வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த காரோட பிரேக்கு வேலை செய்யல. இப்போ அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பயத்தில் ஒன்று கத்திட்டு இருக்க. ஹீரோவோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோவை பார்க்க, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா, கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மண்டையில் தானே அடிபட்டிருக்கு, கடவுளே இவன் நார்மலாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்க. ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். இவன் ஹீரோ இப்படி கண்ணை முழிச்சிட்டு இருக்க. கண்ணை முழிச்சிட்டியா, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, போட்டு குளுக்குன்னு குளுக்காத, என் மூளை மறுபடியும் குழம்பிட போகுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீ நார்மல் ஆகிட்ட அப்படி தானேன்னு சொல்ல. ஆமாம் நார்மல் ஆகிட்டேன், ஆனால் அதை பற்றி யாருக்கிட்டே சொல்லாத, நம்ம 2 பேருக்கு நடுவில் சீக்ரெட்டாக இருக்கட்டுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு நடுவில் சீக்ரெட்டாக இருக்குன்னா என்னால் எப்படி சீக்ரெட்டாக வச்சுக்க முடியும், காசு கொடுத்தா தான் சீக்ரெட்டாக வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு என்னோட தம்பி அம்மா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தலை லைட்டாக சுற்றுது, வாங்க விளாட்லாம் வீட்டுக்கு போகலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, நல்ல வேலைம்மா நீ என் பையன் கூட இருந்ததுனால தான் அவனுக்கு சீரியஸாக எதுவும் ஆகலை, உன்னோட அதிர்ஷ்டம் தான் அவனை காப்பாற்றிருக்கு, இந்த பணத்தை கூட வச்சுக்க, உன் செலவுக்காக வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்க. அத்தை இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, எனக்காக பணமாக அள்ளி கொடுத்துட்ருக்கீங்க, நான் என் கடமையை தானே பண்ணேன்னு இவ பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. உன்னால் ஒரு காரியை கூட உருப்படியாக பண்ண முடியுதா, அவனை போட்டு தள்ளுறதுக்கு கூட நீ லாய்க்கே இல்லாதவே, சரியான வேஸ்ட், வந்து தலை போய் அவனை ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும்னு சொல்லி 2 பேரும் ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனை நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னு தான் அவங்க அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்குது. அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது டாக்டர், என் பையன் நார்மலாக ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலாக தான் இருக்குது, சீக்கிரமே அவர் உடம்பு சரியாயிரும், எது பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமே நார்மலாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு உங்கள் அங்கிள் பையன் 2 பேரும் வராங்க. இப்போ அவங்க அங்கிள் இவனை பார்த்தோன்னே, இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஓவராக ஆக்டிங்கை போட்டுட்ருக்கேன். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி நடிக்கிறான் பாரு, இவனை பார்த்தாலே சரி இது சரியான புழுவு மூட்டைன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அந்த பார்த்தீங்கன்னா, இவன் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை, இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவொன்னே என் மனசு தாங்களே அதை பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல, லாஸ்ட் டைம் என் வீட்டில் என்ன பண்ணேன்றதை மறந்து போயிட்டீங்களா, அப்படி ஒரு காரியம் பண்ண நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. என் பையன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்குறேம்மா, அவன் ஏதோ இவன் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டான், டே மன்னிப்பு கேள்ற அப்படின்னு சொல்ல அவனு ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். இவன் இப்படி கேட்டவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என் புருஷனை விட்டு 10 அடி தள்ளியே இருங்க, அதான் நல்லது, அவரை பார்க்கறதுக்காக தானே வந்தீங்க, பார்த்து முடிச்சிட்டிங்களா, இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஹீரோவை பார்த்து வெளியே வந்துட்டு இருக்க. அந்த குட்டிச்சத்தனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க, நம்மளையே எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவர் இவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, அவன் மேலே ஏன்டா கோவப்பட்டுட்டு இருக்க, எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்குனது நீ தான், ஒரு காரியம் கூட உருப்படியாக பண்ணலன்னு இவரை அவங்க பையனை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு.
இப்போ வரை பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாளில் போர்ட் மீட்டிங் வரப்போகுது. அடுத்த பிரசிடென்ட் யாருன்றதை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் எப்படி ஜெயிக்கிறதுன்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு இவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. இப்போ ஹெரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா அவருக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல சரிம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் அப்படின்னு அவனோட பைஜாமா எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க, நீ எப்போ ரெக்கவர் ஆன இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உன் மண்டைக்குள்ள யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக வர, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றானா பாரு, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் லூசு பையன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ குளிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி குளிச்சுட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் புருஷன் பைத்தியம் இல்லைன்னா அவன் நார்மலா இருக்கான் அப்படின்னா எங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற வேண்டிய எல்லாமே நடக்கும். கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் ஹேண்ட்ஸமா இருப்பாரு, 6 பேக் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு இவன் ஹீரோவை பத்தி கனவு காண்டுட்டு இருக்க. இது எல்லாம் ஹீரோக்கு கேட்குது. இவன் மறுபடியும் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலா, இவ யோசிக்கிறத பார்த்தா எனக்கே வைக்க வந்துடும் போல, இவ எப்போ பார்த்தாலும் இதே மைண்ட்ல தான் இருக்கா, இவகிட்ட இருந்து 10 அடி தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்க இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா தூங்கும்போது மட்டும்தான் இவ வாய் அமைதியா இருக்கு, இல்லைன்னா என்ன பேச்சு பேசுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்க தான் கால் பண்றாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி சரி இன்னும் 10 நாளில் போர்ட் மீட்டிங் வரப்போகுது, அதுல பிரசிடென்ட் யாருன்றதை சூஸ் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தது அவங்க 2 பேரும் தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்க 2 பேருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இவனு ஹீரோயின் கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ தூங்கி எந்திரிக்க வழக்கம் போல ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவன் இவனை பார்த்தவொன்னே எவ்வளோ ஹேண்ட்ஸமான பேசு, எப்பவுமே இவரை டச் பண்ணிட்டே தானே நான் எந்திரிப்பேன்னு இவ ஹீரோவை அங்கே இங்கன்னு மறுபடியும் டச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவளோட கையை பிடிச்சிடறான். இப்போ அவன் இப்படி பிடிச்சதை பார்த்தவொன்னே ஐயோ மறந்து போயிட்டேன், இவன் பைத்தியம் இல்லைன்றதை சுத்தமாக மறந்து போயிட்டேனே அப்படின்னு வச்சுட்டு ஹாய் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. குட் மார்னிங் தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் இப்படி போனது பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவ ஹீரோவை இப்படி தான் டச் பண்ணியிருப்பா. அப்போ ஹீரோ கையை பிடிச்சிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா அவன் அப்பவே பைத்தியம் இல்லை என்கிட்ட நடிச்சிருக்கானா, இதை கேட்டே ஆகணும்னு இவன் ஹீரோவை பார்க்க வேகமாக ஓடி வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ குளிக்கிறதுக்காக மொத்தத்தையும் அவுத்துட்டு நிற்கிறான். இப்போ அவன் இப்படி நிற்கிறது பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டு சாரிங்க தெரியுமா உள்ள வந்துட்டு என்ன கையை மூடிட்டு இருக்க, என்னடி பார்த்துட்டு இருக்க போது போய் தலடின்னு சொல்ல இவ்வளோ சரின்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல வந்து உட்காந்துட்டு ஐயோ நான் அவர் அப்படி பார்த்துட்டேனே எனக்கு வெக்கமா இருக்கேன்னு இவ வெக்கப்பட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து கண்டதே மண்டிக்குள்ள போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு கீழே வந்துட்டு எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க அவங்கம்மா பார்த்தீங்கன்னா டேய் சிஇஓ பொசிஷனை நீ தான் எடுத்துக்கணும், உன் அண்ணனால முடியாது, நீ தான் நம்ம கம்பெனியை பார்த்துக்கணும்னு சொல்ல அம்மா எனக்கு கம்பெனியை பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம அந்த பொசிஷனை வேற யார்ட்டையாவது விட்டுறலான்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ எமோஷனல் ஆகிட்டு சொல்லிட்டான் போலையே, நம்ம தான் சமாளிக்கணும்னு இவன் எதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நீ நார்மல் ஆகிட்டியா, என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் நல்லதாக இருக்கேன், நான் பழைய மாதிரி மாறிட்டேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா தம்பிக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவா பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நான் போய் உடனே இதை எல்லாருக்கிட்டே சொல்கிறேன்னு அவங்க தம்பி போக பார்க்க டேய் அதெல்லாம் யாருக்கிட்டே சொல்ல வேணாம், நான் சரியானதை பற்றி யாருக்கிட்டே மூச்சு கூட விடாதீங்கன்னு சொல்ல இந்த சைடு அப்படியே கம்பெனியோட போர்ட் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த போர்ட் மீட்டிங்கில் அங்கிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா வெண்ணுக்கு குணமாகிறது வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அவன் இன்னும் பைத்தியமாக தான் இருக்கான், அடுத்த பிரசிடென்ட் நீங்கள் யாரை ஆக்கலான்னு இருக்கீங்களோ தாராளமாக ஆக்கலான்னு சொல்லிட்டு இருக்க, வேறு யாரு நீங்கள் தான் அவங்க குடும்பத்தை சேர்த்து உங்களை பிரசிடென்ட் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாத கொஞ்ச நாள் என் அங்கிள் தான் என் கம்பெனியை பார்த்துக்கிட்டாரு, அதுக்காக என் அங்கிளுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இப்போ என் உடம்பு சரியாயிடுச்சு, எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அதான் நம்ம பிரசிடென்ட் சரியாயிட்டு வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், இதை உடனே கேன்சல் பண்ணிடலான்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் பைத்தியமா இருந்து இப்போதான் குணமாயிருக்காரு, அவரால் எப்படி கம்பெனியை பார்த்துக்க முடியும், எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிச்சு பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுக்கு சிக்னல் காட்ட உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு வீடியோ காட்ட போகிறேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை காட்டுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த டிரைவருக்கு அவங்க அங்கிள் பணம் கொடுத்துருப்பாரு, அந்த வீடியோவை தான் போட்டு காட்டுறான். இப்போ அந்த வீடியோவை அங்கே உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. அடுத்தடுத்து இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் சப்மிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாரை கொலை பண்ண பார்த்ததே அங்கிள் தான், இந்த கம்பெனிக்கு சிஇஓ ஆகணுன்றதுக்காக தான் இது எல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க அங்கிள் பார்த்தீங்கன்னா அப்போ பைத்தியக்கார மாதிரி நடிச்சுட்டு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணியான்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் அப்படி நடிச்சதுனால தானே எனக்கு எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிது, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ போலீஸை கூப்பிட அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து அவங்க அங்கிளை பிடிச்சிட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு
சைடு கட் பண்ணால் அங்கிளோட பையனை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சா கூட ஓகே தான், நம்ம பொசிஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிக்க, அந்த இடத்துக்கு ஹச்ஆர் மேடம் வந்து உங்களை கம்பெனியை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்ல, நான் ஏன் கம்பெனியை விட்டு போனேன்னு கேட்குறான். உங்கள் அப்பா பண்ண தப்புக்கான எவிடன்ஸை போலீஸ் கிட்ட கொடுத்து சாரை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க, உங்களையும் கம்பெனி விட்டு தூக்க சொல்லிட்டாங்க, நீங்களே இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும்னு அவனே பிடிச்சி வெளியே போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ கம்பெனியில் உள்ள பிரச்சனையெல்லாம் முடிக்க அவனை பார்க்க அவனோட தம்பி தான் வரான். இப்போ அவன் வந்து அண்ணா அங்கிள் இப்படி ஒரு காரியம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன் தம்பியாக இருந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியல பாரு, அந்தாலும் உனக்கு மருந்து கொடுத்துமே நான் பார்த்துட்டு சும்மா தான் இருந்திருக்கேன்னு சொல்ல, உன் மேலே எந்த தப்பு இல்லடா, நீ என் மேலே பாசமாக தான் இருந்திருக்க, அதெல்லாம் கடந்த காலம் விட்டுத்தலன்னு சொல்ல, இவனை பார்த்தீங்கன்னா அண்ணி மடிச்சிருங்க, நானும் உங்ககிட்ட கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், உன்னை மாதிரி சின்ன பையன்லாம் நான் லிஸ்ட்லேயே வச்சுக்கிறதில்லன்னு சொல்ல, ஆனால் பாத்தியா என்ன சின்ன பையன் சொல்லி கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணலாம், எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஆளு இப்படி ஒரு காரியம் பண்ணுமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை போய் கஷ்டப்படுத்த பார்த்துருக்கானே, அவளை நல்லாவே இருக்க மாட்டேன்னு திட்டிட்டு இருக்க. அம்மா அவரை ஜெயிலுக்கு அமிச்சிட்டேன், இனிமேல் இதை பற்றி கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம மருமக வீட்டுக்கு வந்த நேரம் தாண்டா இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, இல்லைன்னா இப்படிலாம் நடந்திருக்குமா, உன் பொண்டாட்டியை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், அவள் உனக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கா, அதெல்லாம் நீ மறந்துடக்கூடாது, அவளை வெளியே எங்கேயாவது கூட்டு போடா, நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் கூட நிம்மதியாகவே இருந்ததில்ல தெரியுமா, அவளை ஷாப்பிங் கூட்டு போய் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிற வழியை பாருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு அவளை ஷாப்பிங் கூட்டு போகிறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரெஸ் போட்டு வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி ஹீரோ முன்னாடி நின்றுட்டு இருக்க. அவளை பார்த்தவொடனே ஹீரோ வாயை பொழந்துட்டு பார்க்குறான், நம்ம பொண்டாட்டியா இது பார்க்க சூப்பராக இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்க. நம்மளுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ அவன் இப்படி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தவொடனே ஐயோ அவர் கையே என் இடுப்பில் இருக்கு, இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கேன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிக்க, அது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு டக்குன்னு அவளை விட்டுடுறான். இப்போ அவன் இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்க, என்ன அவர் இப்படி திரும்பிட்டாரு, ஒரு வேளை வெக்கப்படுறாரோ, அவர் பையன் தானே, அவர் மனசுலயும் வெக்கலாம் இருக்க தானே செய்யணும் இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, பைத்தியக்காரனா இருந்த என்னோட புருஷன் திடீர்னு இப்படி ஹேண்ட்ஸமான ஆளா மாறிட்டாரே, அதுதான் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அடப்பொடி கிறுக்கி அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்டில் நடக்கிற பார்ட்டியை தான் கட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்கு இவங்க அங்கிள் ஆண்டி பொண்ணுன்னு எல்லாரும் வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா இந்த பார்ட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி பார்ட்டியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏம்மா சூப்பராக இருக்காது, இந்த ஊரில் உள்ள பணக்கார குடும்பத்தோட பார்ட்டி, வின் குடும்பத்தோட பார்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண மாதிரி, ஆனால் நமக்கு இதெல்லாம் பிரம்மாண்ட மாதிரின்னு பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார்ட்டியை எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, என்னோட மூத்த பையன் குணமாயிட்டான், அதுக்காக தான் இந்த பார்ட்டி, அது மட்டும் இல்லாமல் என்னோட மருமகளையும் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்னு சொல்ல, அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வராங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியல, என் புருஷனோட கையை பிடிச்சிட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கேன்னு இவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா என் குடும்பத்தை இது வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு அப்புறம் என் மருமக தான் பார்த்துக்க போகிறான், என் சொத்து எல்லாத்தையும் மருமக பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் கனவா நினைவா, என்னால் நம்ப முடியலன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிக்க. ஹீரோவை கையை பிடிச்சி கிள்றான், எல்லாமே உண்மைதாண்டி அப்படின்ற மாதிரி. இப்போ இப்படி கிள்ளிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருறா அப்படின்னு சொல்ல, இந்த செடிங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த உடனே இவளுக்கு பொறாம வந்துட்டு இருக்கு. அப்பா அவன் குணமாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அப்பயே சொன்னேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கன்னு, எங்கன்னா கேட்டியா, இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்பா உண்மையான கல்யாணம் பொண்ணு நான் தானே, அவங்க அம்மா கிட்ட பேசி பாருங்க, ஒருவேளை மனசு மாற கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, பார்ட்டியில் எல்லாருமாடையும் மருமகளை இன்ட்ரோ கொடுத்து சொத்து எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வைக்க போறாங்க, அவங்க கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்க, வேணா ஒன் டைம் பேசிதான் பாருங்களேன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. சரி வந்து தலைங்க, உங்களை கூட வச்சதுக்கு இதுதான் பண்ண முடியும்னு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியது ஏன் பொண்ணு தான், அவன் என் சொந்தக்கார பொண்ணு மட்டும்தான், மற்றபடி அவளுக்கு என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, என் பொண்ணோட ஜாதகத்தை நீங்களே பாருங்கன்னு சொல்லி கொடுக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அந்த ஜாதகத்தை தூக்கி போட்டுறா. என் புருஷன் பைத்தியம் தெரிஞ்சவன அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஏன் தலையில கட்டி வச்சிங்க, இப்போ குணமாயிட்டேன்னு தெரிஞ்சவன உங்க பொண்ணை கட்டி வைக்க பாக்குறீங்களா, வெக்கமா இல்லை இப்படி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்கள பிடிச்சி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க. ஹீரோவோட தம்பியும் அதே தான் கேட்குறான், என் அண்ணன் பைத்தியமா இருக்கும்போது உங்க பொண்ணு கட்டிக்க வரல, இப்போ மட்டும் எதுக்காக வர்றா, ஒழுங்கா அவன் பொண்ணை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவளோட குடும்பம்ன்றதுனால தான் உங்களை இந்த பார்ட்டிக்கே கூப்பிட்டேன், இல்லைன்னா கூப்பிட்டுருக்கவே மாட்டேன், அவ்வளோ போய் இவ்வளோ மோசமாக பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே போடுங்கடான்னு சொல்ல அவங்களோட ஆளுங்களும் அவங்க எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் உன் வாழ்க்கை இவ்வளோ சுகமாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, இதுக்கப்புறம் எது நினச்சி கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மணி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ வீட்டில் உட்காந்து அவங்க தாத்தாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. தாத்தா நான் எப்பவும் நல்லா வாழணும்னு நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, ஆனால் நான் இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்,
நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு இவன் அவங்க தாத்தாவை நினச்சி அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி இவளுக்கு போத்தி விடுறான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் என் தாத்தாக்கு அப்புறம் யாரும் என் மேலே பாசமாக இருந்ததில்ல, ஆனால் உன்னோட தம்பி நீ உங்கள் அம்மா எல்லாரும் என் மேலே பாசமாக இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ, இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதே இடத்துல இரு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். எங்க பாரு, உன்னோட கடந்த கால நினைவுகளை தூக்கி போட்டுரு, அதை யோசிச்சுட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத, கசப்பான நினைவுகளை அழிக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஒரு ட்ரிக்கு சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு சின்ன கேக்கில் விளக்கு வச்சு அதை ஊதிட்டு எல்லாத்தையும் மறக்க சொல்லுவார், நீயும் அதே மாதிரி பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ அதை ஊதிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கசப்பான நினைவுகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே சந்தோஷம்தான், எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லி இவ ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ண அதை பார்த்தவொடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ், ஜியாங் ஃபேமிலி அடுத்த கான்ட்ராக்ட் பற்றி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் அவள் ஃபேமிலி கூட எந்த கான்ட்ராக்டும் போட போகிறது கிடையாது, ஏன்னா அவங்க என் பொண்டாட்டியே நல்லபடியாக நடத்தலை, இனிமேல் அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஃப்யூச்சர்லேயும் எந்த கான்ட்ராக்டும் போட போகிறது கிடையாது, அவங்க கம்பெனியை மொத்தமாக டேமேஜ் பண்ணுன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சாருக்கு அவர் பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் போல, பொண்டாட்டிக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடி ஹீரோ ஒர்க்கு முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. அதை பார்த்தோன்னே எதுக்காக எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு கேட்க, ஐயோ இவன் பைத்தியம் இல்லைன்றது சுத்தமாக என் மைண்ட்லேயே இருக்க மாட்டேங்குது, வழக்கம் போல் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஓடிட்டு இருக்கு, 2 பேரையும் நம்ம தான் சேர்த்து வச்சாகணும், கண்டிப்பாக எனக்கு சீக்கிரமே பேரை கலந்துங்க வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எங்க பாருங்க இன்னைக்கு 2 பேரும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் சொல்கிற இடத்துக்கு போனேன்னு சொல்ல எதுக்குன்னு கேட்குறான். எதுக்கா, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நல்லா ஆகுது, எனக்கு பேரை குழந்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா எப்படி சொன்னோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அத்தை எங்கள் 2 பேரையும் தனியாக அனுப்பணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் 3 நாளாக ரொம்ப பிஸியாக இருக்கோம், பேரு குழந்தைக்காக என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப வேலை பார்த்து அவருக்கு இடுப்பு வலியே வந்துருச்சு தெரியுமா, நீங்கள் வேணா அவருக்கு சிக்கன் சூப் வச்சு கொடுங்க, கொஞ்சமாவது இடுப்பு வலியிலேருந்து வெளியே வரட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. அடி பாவி, எப்படியெல்லாம் புழுவுறா பாரு, இவளை இப்படியே விட்டா இஷ்டத்துக்கு கதை கட்டுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவங்கம்மா பார்த்தீங்கன்னா நான் உடனே சூப்பு வைக்க சொல்கிறேன்னு போக, ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் அப்புறமா சூப்பு குடிக்கிறோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளை பெட்டில் தள்ளதுக்கப்புறம் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆசை நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் எல்லாம் நடக்க போகுது போல் நீ யோசிச்சுட்ருக்க. என்ன யோசிச்சுட்ருக்கோம் மண்டையில், என்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தல, அப்போ நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்ல, கண்டிப்பாக பார்த்துக்கிறேன், என் புருஷனை பார்க்காம வேறு யாரை பார்க்க போகிறேன், வாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இவ கிஸ் பண்ணுற மாதிரி வாயை வச்சுட்ருக்க. ஹீரோனோட கோட்டை கழட்டி அவன் மூஞ்சில் போட்டு கனவு தான் காணணும் போடின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா சே இன்னைக்கு உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக மாட்டு வைப்பார் அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இவன் வழக்க போல் ஹீரோவை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா, இவன் இப்படியே தூங்கினா நான் இப்போ எந்திரிக்கிறதுன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா நைஸாக அவளை தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. வெளியில் அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டே நேற்று நைட்டு நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு தெரியும், நீயும் மருமகளே ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு வாங்கின புது வீட்டுக்கு போங்க, உங்கள் 2 பேருக்கும் புது வீடு வாங்கி வச்சிருக்கேன்னா உங்கள் அம்மா சாவி கொடுக்க. ஹீரோ அந்த சாவியை வாங்கிட்டு நேராக இவகிட்ட வந்து அவளுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவனுக்கு என் மருமக மேலே உள்ள காதலை பார்த்தா எனக்கு சீக்கிரமே பேரு குழந்தைங்க வந்துருவாங்க போலே அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டிகிட்டு புது வீட்டுக்கு தான் வரான். இப்போ அந்த வீடை பார்த்தவொன்னே இந்த வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, இந்த வீடு மாதிரி எக்ஸிபிஷன் பண்ணுற இடம் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும், அதையே நான் மறந்துட்டேன், இந்த வீடை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருதுன்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு தனியாக பேசிட்டு போக, இந்த பைத்தியத்தை வச்சுட்டு எப்படி தான் காலத்தை ஓட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளோட லேப்டாப் எடுத்து தான் நோண்டிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னோட ஹாபியையே மறந்துட்டேன், ஃபோட்டோகிராஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி அதே என்னோட ஃபோட்டோகிராஃபியை மறுபடியும் கையில் எடுத்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி ஆகணும்னு இவன் முடிவு பண்ணுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கேமராவை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறா. இப்போ அவளுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல இவ்வளோ காணும், எங்கே போயிட்டா இவ அப்படின்னு ஹீரோ கால் பண்ணி பார்க்க ஃபோனும் போக மாட்டேங்குது. அது பார்த்த உடனே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஆயிடுச்சான்னு இவ ரொம்ப பயந்து போயிட்டு ஹீரோனை தேடி வெளியே வந்துட்டு
இருக்க இவ வெளியில தான் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் நின்றுட்டு இருக்க. அந்த பையனை ஃபோட்டோ எடுக்கிறா. பார்த்தா அந்த ஃபோட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இவன் அந்த பையன்கிட்ட பேசலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இவ்வளோ பார்த்துறான். இப்போ அவளை பார்த்த உடனே இன்னும் இவன் அந்த பையன்கிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் பெர்மிஷனோட அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகலாமன்னு இப்போ ஃபோட்டோவை காமிச்சிட்டு இருக்க. உண்மையாகவே இந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணி விடுங்க, நான் என்னோட ஃபோன் நம்பர் தரேன்னு இவன் அவனோட ஃபோன் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவளை பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு இது என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருப்பான், அதனால என்னோட ஃபோன் நம்பர் வாங்கிக்க, நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்ல அவனு சரின்னு ஹீரோவோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபோட்டோ சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்வளோ ஓகேன்றா. இப்போ அவன் போனதுக்கப்புறம் ஏண்டி யாருக்கிட்ட இந்த பையன் கூட சுற்றிட்டு இருக்க, அவனை எதுக்கு ஃபோட்டோ எடுத்தேன்னு கேட்க இன்னும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சாதாரண ஃபோட்டோ தான் எடுத்தேன், அதுக்கு அவர் பெர்மிஷன் வேணும்ல, அதுக்காக தான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன்னு சொல்ல அவன் அவனோட ஃபோன் நம்பர் கேட்டானே ஹீரோ கேட்க அட ஃபோட்டோ அனுப்புறதுக்காக ஃபோன் நம்பர் கேட்டாரு, இதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறேன், பொறாமப்படுறியான்னு இவ கேட்க யாருக்கு பொறாம, அதெல்லாம் ஒரு பொறாமே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காது, உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீ பொறாமப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை கையை பார்க்குறான். இவ கை இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பின்னாடியே வீட்டுக்கு வந்துடா. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரியான சந்தேக பிசாசு, பொண்டாட்டி மேலே எப்படி சந்தேகப்படுறான் பாருன்னு திட்டிட்டு இருக்க. யார் சந்தேக பிசாசு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு தப்பு உன்னோட தான் சொல்ல தப்பு என்னோடதா, ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளு, இல்லைன்னா உன் மூஞ்சில கூட முளைக்க மாட்டேன் போடன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனி ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு, என் மேலேயே கோவப்பட்டுட்டு இருக்கான். அவனா வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் கண்டிப்பாக அவன் கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போவே ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர, இன்னும் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர அதிசயமா இருக்கு, விஷம் கிசம் கலந்துருக்கியான்னு கேட்க என்னோட லவ்வபிளான ஹஸ்பண்டுக்கு நான் எப்படிங்க விஷத்தை கலப்பேன், உங்களுக்காக இந்த சாப்பாடு ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ ஹீரோக்கு காலமிக்கி விட்டுட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் ஊர்லேயே உள்ள ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், எப்படி என் ஹஸ்பண்ட் கூட பேசாமல் இருக்க முடியும், என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு உதவி பண்ணணும், ஒரு எக்ஸிபிஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு என் ஹஸ்பண்டோட உதவி கண்டிப்பாக தேவை, அப்போ தான் என்னால் என்னோட ஃபோட்டோகிராஃபியை விற்க முடியும்னு சொல்ல ஃபோட்டோவை விற்கிறதுக்காக தான் என்கிட்ட பேச வந்தியான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா என் மேலே உள்ள பாசத்தில் பேச வரல, அந்த ஃபோட்டோ மேலே உள்ள பாசம் கூட என் மேலே இல்லையான்னு ஹீரோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. என்னங்க ப்ளீஸுங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, வேற யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக சத்தா போடா அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறானா, எக்ஸிபிஷன் நடத்துறதுக்காக நல்ல இடத்த அரேஞ்ச் பண்ணு, என் ஒய்ஃப் அந்த இடம் வேணும்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணுவா, அவளுக்கு ஓகே பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடு, இதை நான் தான் பண்ணுறேன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயினுக்கு அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிற இடத்துலேருந்து கால் பண்ணி மேடம் நீங்கள் எக்ஸிபிஷன் நடத்துறதுல கலந்துக்கலாம், தாராளமாக உங்கள் ஃபோட்டோஸை கொண்டு வரலான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம், சீக்கிரமாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், இந்த ஃபோட்டோவை தான் நான் அதில் காட்ட போகிறேன்னு இவ பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் நடத்துகிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ ஒரு பையனை ஃபோட்டோ எடுத்தாலே அந்த பையன் தான் இருக்கான். இப்போ அந்த பையன் இவ்வளோ பார்த்த உடனே உனக்கு பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்ல நானும் தான் எதிர்பார்க்கல, லாஸ்ட் டைம் ஃபோட்டோ கேட்டிருந்தேன் நீ அனுப்பவே இல்லைன்னு சொல்ல என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிருந்தேன், அவர் உனக்கு அனுப்பலையான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறான். அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்தா என்னோட நம்பர் வாங்கிக்க நானே சென்ட் பண்ணுறேன்னு இவ ஃபோட்டோவை சென்ட் பண்ணிட்டு இருக்க. வாய 2 பேரும் சாப்பிட்டுட்டே பேசலான்னு சொல்ல சரி வா பக்கத்தில் உள்ள பாருக்கு போகலான்னு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் தம்பி கூட ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஏண்டா பொண்டாட்டி கோவமாக இருந்தால் அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்று சேரலன்னா வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு கேட்க அண்ணா எதை பற்றி பேசுகிற, ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி பேசுறியா, கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் டைவர்ஸ் வாங்க போகிறாங்க, எதனால தெரியுமா, பெட்டில் 2 பேருக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலை, பெட்டில் 2 பேரும் ஒன்றா இருக்குது அந்த அளவுக்கு முக்கியம், பார்த்து பத்திரமா நடந்துக்க, அண்ணி உன்னை விட்டுட்டு ஓட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அதே ஹோட்டலுக்கு தான் இந்த பையன் கூட வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இது ஹீரோவோட தம்பி பார்த்துறான். அண்ணா அண்ணி பாரு ஏதோ ஒரு பையன் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அதை பார்த்தோன்னா அவகிட்ட தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, 2 நாள் முன்னாடி தான் அவனை பார்த்தேன், அதுக்குள்ளே அவன் கூட ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல சரி வாங்கங்க போகலாம், ட்ரிங்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை குடிச்சிட்டு வரேன்னு இவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வாங்க போகலான்னு சொல்ல பொடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை விட்டுட்டு போக அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாரோட லூஸு நீ கூட்டு போகலன்னா என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு இவ போக பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா அவர் தான் போயிட்டார்ல வா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோ அவளை நேராக வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அவளை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் தள்ளிட்டு இவனை பார்த்தீங்கன்னா அவனோட டையெல்லாம் கழட்டிட்டு இருக்க. அப்படின்னா அன்னைக்கு நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்க போகுது
போதான்னு இவன் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்கறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னாச்சு இவனுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். என் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட இவனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை புருஷனுக்கு அது வேலை செய்யலையோ அதனால தான் என்கிட்ட வராமல் இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இவன் மனசுக்குள்ள யோசிக்கிறத ஹீரோ பார்த்த உடனே வேலை செய்யுதா செய்யலையான்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன்டின்னு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கிஸ் பண்ணலான்னு வர இவ டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நேற்று அவன் கூட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதை பார்த்து என் புருஷனுக்கு பொறாம வந்து என் கூட ஒன்றா இருந்துட்டாருன்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்னோட புருஷன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவன் மூஞ்சி மூடிட்டு இருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் என் புருஷனுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்ல உண்மையாக சொல்கிறேன்னு ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரை குளிச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட எக்ஸிபிஷனுக்காக ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். இந்த ஃபோட்டோவே எக்ஸிபிஷனில் வைக்க போகிறேன்னு கேட்க ஆமாம் இந்த ஃபோட்டோ பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள், இதுதான் எக்ஸிபிஷனில் வைக்க போகிறேன்னு இவன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிடுறான். அந்த பையனை ஃபோட்டோ எடுத்திருப்பாளே அந்த ஃபோட்டோ தான் இப்போ அப்படியே கட் பண்ணால் எக்ஸிபிஷனை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கு தங்கச்சிக்காரியே வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னால் இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கூட வாங்க முடியாது, அப்புறம் இதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்ல கண்டிப்பாக உன்னை விட அதிக காசு கொடுத்து தான் வாங்குவேன், வேணா பாருடின்னு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரைஞ்ச ஃபோட்டோ ஏலத்துக்கு வருது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேணும்னே அந்த ஃபோட்டோவை ஏல கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ வெறுப்பேற்றணும்னு தங்கச்சிக்காரியும் ஏல கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வேணும்னே அந்த ஏலத்தை அதிகமாக ஏற்றி விட்டுட்டு இருக்க. ஆக மொத்தம் 7 மில்லியன் வந்துடுது. இப்போ இந்த ஃபோட்டோவை 7 மில்லியனுக்கு தங்கச்சிக்காரி வாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு இருக்கு. என்னால் நம்பவே முடியல, நான் வரைஞ்சிட்டாங்க இவ 7 மில்லியன் கொடுத்து வாங்க போகிறாளே அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இருக்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவளோட கார்டு எடுத்து கொடுக்குறா, அதில் 7 மில்லியன் இருக்கே எடுத்துக்கங்கன்னு. இப்போ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா நான் வரைஞ்சிட்றாங்க 7 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கே பாத்தியா ப்ரொஃபைல, இந்த பேர் என்னோட பேரும் என் புருஷனோட பேரும் ஆக்சுவலாக எங்கள் பேர் ஒன்றா இருக்கிறதுனால நாங்கள் தான்றதை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, இப்படி ஏமாந்துட்டியே, இருந்தாலும் என் டிராயிங்கை நீ ரொம்ப காதலிச்சிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தோன்னா அவள் பயங்கரமாக காண்டாயிட்டு போறா. இப்போ வந்து இடத்த விட்டு இப்படி போயிட்டு இருக்க. இந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்போ அவன் என் டிராயிங் ஏலத்துக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், அதை பார்க்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவனை பார்த்தா என் புருஷனுக்கு பொறாமல் வந்துடுமே, என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலே எல்லாரும் சாப்பிட போகலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் என் பொண்டாட்டியாக ரொம்ப பிஸியாக இருக்கோம், அப்புறமா அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கோவமாக இருந்துட்டு இருக்க. எங்க இப்படி கோவமாக இருக்கீங்க, இப்படி கோவமாக இருக்கிறதுனால ஒன்றும் மாற போகிறது கிடையாது, என் புருஷனை தவிர நான் வேறு யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இவன் ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ண ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமா அவளை அங்கேருந்து கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க உங்கள் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவோ கண்ணை மூடுறான். இப்போ அவன் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை நீட்டுறா. அந்த ஃபோட்டோவில் ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தேன்னு சொல்ல அதில் சீக்ரெட் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், ஆனால் ஃபோட்டோ கரெக்டாக எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரே எம்பரசிங்காக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோவில் காதலிச்சிருப்பான், அதை எதிர்ச்சியாக தான் இவன் ஃபோட்டோ எடுத்திருப்பா. இப்போ அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உனக்கு காதலிச்சதை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரை கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ அவசரமாக நடந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எல்லாமே பொறுமையாக நடக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையை சொல்கிறேன், எப்படி தான் இந்த ஃபோட்டோவை எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க அன்றைக்கி நான் தூங்கிட்டு இருக்கும்போது கேமரா ஆனில் இருந்துச்சு, அதை நீங்கள் கவனிக்காமல் கிஸ் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலாக நானே இந்த ஃபோட்டோவை எதிர்ச்சியதாக பார்த்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்றா டின்னருக்கு வந்திருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வெளியே நின்று இவ பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவள் பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறா. ஏன்னா அன்னைக்கு ஏலத்தில் 7 மில்லியன் கொடுத்து இவளோட டிராயிங்கை வாங்கியிருப்பா இல்லையா, அந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அவங்க அப்பா கண்ணத்திலே அரைஞ்சிருப்பாரு. நம்ம கம்பெனி கூட யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம கம்பெனி திவால் ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப 7 மில்லியன் கொடுத்து டிராயிங் வாங்கிட்டு வந்திருக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அப்படின்னு சொல்லி அவளை கண்ணா பின்னான்னு திட்டி வீட்டை விட்டே வெளியே தட்டி விட்டுருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் வெளியில பிச்சைக்காரி மாதிரி தெரியுறேன், ஆனா நீ காஸ்ட்லியான ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு இப்போ அவள் ஹீரோனை பார்க்க வந்துட்டு அவள் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் ஹீரோனை பார்த்தவொன்னே உன்னாலதான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ எப்படி இந்த ஹோட்டலுக்கு வர அளவுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எப்படி உன ஹோட்டலுக்குள்ள விட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அவளை அடிக்கலான்னு வர ஹீரோ இவ்வளோ காப்பாத்த
காப்பாத்துறான். இவன் இப்படி காப்பாத்துறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ ட்ராமாவில் வர மாதிரி என் புருஷன் என்னை காப்பாத்துறாரே, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்து அவளங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போய் தலடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ போனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் ஆகலை, நல்லதா இருக்கே வாங்க போலான்னு ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போல, அதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துக்கு போறேன்னு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வரான். இப்போ இந்த இடத்துக்கு கூட்டு வந்து உனக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே, ஏன்னா நான் உன்னை ரொம்ப நல்லா காதலிச்சிட்டு இருக்கேன், என் மனசில் உள்ள காதலை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஹீரோவை மனசில் உள்ள காதலை சொல்லி ப்ரப்போஸ் பண்ண இவ்வளோ அந்த ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே நடந்து போகலான்னு ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. பார்த்தா ஒரு காரு வந்து ஹீரோவை இடிச்சிருது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க, அதை பார்த்தோன்னே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னமாச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா, ஒரு கார் வந்து அவரை இடிச்சிருச்சுன்னு இவ சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கவலைப்படாதம்மா, என் பையனுக்கு எதுவும் ஆகாது, அவன் நல்லபடியாக ஆயிடுவான்னு அவங்க அம்மா ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராங்க. இப்போ டாக்டர் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவர் ஐசியில் தான் 2 நாள் இருந்தாங்கணும், அவர் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி வேணாலும் மாறலாம், அவர் நார்மலாகவும் இருக்கலாம் இல்லை அப்நார்மலாகவும் இருக்கலாம், உங்கள் மனசை தைரியப்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கான உங்கள் அங்கிளோட பொண்ணு தான், அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவோட அம்மா மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறாங்க. இப்போ அவங்க கண்ணை முழிச்சு பார்த்து, இங்கே பாருமா இதை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் கண்ணை முழிச்சு நல்லபடியாக வருவான்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வரா. இப்போவே ஹீரோவை பார்த்து, நீ மறுபடியும் பைத்தியமாகிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, உன்னை இப்படி ஒரு நிலமையில பார்க்க எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லை, நான் உன் கூட இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனையும், நான் உன்னை விட்டு போயிட்டா எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு போயிடுன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை விட்டு போகிறேன்னு ஒரு சின்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணி ஹாஸ்பிட்டல்லே இருக்கா, அவளுக்காக தான் சாப்பாடு, வா உள்ளே போய் அண்ணாவை பார்க்கலான்னு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல லெட்டர் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே, அம்மா அண்ணி இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்ல, அதை பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க இப்படி ஷாக் ஆகிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறான். அதை பார்த்தோன்னே எல்லாரும் டாக்டரை கூப்பிட்ட, டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அவர் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாரு, ஆனால் ஞாபகப்படுத்த முடியாதுன்னு கிடையாது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தினீங்கன்னா அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர, அந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ஹீரோயினோட நினைவாகவே இருக்கு. பார்த்தா ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி எங்கே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, கூட இந்த பையன் தான் இருக்கான், ஏன்னா அவனும் ஃபோட்டோகிராஃபர் சேர்ந்தவன் தான், அதனால தான் அவன் ஹீரோயின் கூட டச்சில் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது, கலந்துக்கிறதுனா தாராளமாக கலந்துக்கன்னு சொல்லி இவன் இன்விடேஷன் கார்டை கொடுக்க, கண்டிப்பாக கலந்துக்கிறேன் பண்ணி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கலான்னு அந்த பையன் கூட வந்துட்டு இருக்க, அந்த பில்டிங் மாடியிலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆள் பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தானே நீ உயிருக்கு உயிராக காதலிக்கிற, கவலைப்படாதப்பா, உண்மையான காதல் ஒன்று சேர்த்து வச்சிருன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் எக்ஸிபிஷனுக்குள்ள வரா. இவன் இப்படி வந்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆக்சுவலாக எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை காயப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல, நான் உன்னை என்னைக்கே காதலிச்சதில்ல, இன்னொரு தடவை இப்படி என்கிட்ட பேசாத, இதுக்கப்புறம் என்னை பார்க்காதன்னு சொல்லிட்டு இவ உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள வந்து பார்த்தா இவ்வளோ ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ தான் வந்து இவ்வளோ கட்டி பிடிக்கிறான். இப்போ அவன் இப்படி கட்டி பிடிச்சவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வர, எதுக்காக என்னை விட்டு வந்த, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, நீ மறுபடியும் பைத்தியமாயிட்டேன்னா நான் எப்படி உனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியும், அதனால தான் உன்னை விட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நான் பைத்தியமாயிருவேணும்னு பயத்தில் தான் என்னை விட்டுட்டு வந்தியா, நான் பைத்தியம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன், அப்போ மட்டும் இதுக்கு கல்யாணம் பண்ணனே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னாலே உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் என்னை விட்டுட்டு வந்த, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது, ஏன்னா நீ என்னோட லக்கி ஸ்டார், நீ கூட இருக்கிற வரைக்கும் என் நிலையில கூட யாரும் தொட முடியாது, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் இதுக்காக உன்னை தேடி வந்தேன்னு தெரியுமா, ஏன்னா உன் மனசில் உள்ள என்னோட காதலுக்காக. நீ இப்போவும் உன் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் மனசில் நினைக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேட்க, நீ நினைக்கிற எல்லாமே எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சொல்கிற, நான் என்னென்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க,
ஆமா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். உன் மனசுல இப்ப வரைக்கும் நான் தான் இருக்கேன். வேற யாருக்கும் அந்த மனசுல இடம் இல்லன்றது எனக்கு தெரியும். என்னால நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ பார்த்தீங்கன்னா, என்னால தான் வாழ முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்க, மேல ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாளே, அந்த பொண்ணு தான் அந்த இடத்துக்கு வரா. இப்ப இந்த பொண்ணு வந்து, "நான் அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்மா. நம்ம 2 பேரும் மீட் பண்ணது இல்லல்ல. என்னோட பேரு ரியா. உன்ன நினைச்சு எவ்ளோ ஃபீல் பண்ணா தெரியுமா? ஆனாலும் உன் மேல கொஞ்சம் காதல் அதிகம் தான். எப்படியோ 2 பேருக்கு கல்யாண வாழ்த்துக்கள். சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல எல்லா கெடுதலா நடக்குது. ஒரு நல்ல ஜோசியரா பார்க்கணும். நம்ம குடும்பத்துல என்னதான் நடக்குது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கணும்னு சொல்ல, சரியா சொன்னீங்கம்மா. எனக்கும் இந்த டவுட் அப்பவே இருக்கு. நீங்க உடனே ஜோசியரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உங்க தம்பியும் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த ஆள பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் பர்ஃபெக்டான மேட்ச். உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு பொருத்தம் இருக்கு 2 பேருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. இப்ப அந்த ஆளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ உள்ளதான் இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா கதவு பக்கம் ஒட்டி கேட்டுட்டு, இவ பேசுற எதுவும் என் மண்டையிலே கேட்க மாட்டேங்குது. என்னை பத்தி யோசிக்கிறேன்னா இல்லையா? நான் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. என்னை டச் பண்ணவே இல்லை. இவனுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு இவ ஒட்டி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி ஓப்பன் பண்ண உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, எங்க பாரு, நீ மனசுல என்ன யோசிக்கிறியோ அது எல்லாமே எனக்கு நல்லா கேட்கும். என்னை விட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சா உன்னை கொண்டு போட்டுருவேன். வந்து 2 நாள் ஆச்சு, என்னை டச் பண்ணவே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னை கழட்டியோட பாக்குறியான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள படுத்து தூங்கிட்ட. நீ படுத்து தூங்கிட்டா தலகாணியா கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்குறது தப்பு உன்னோட தாண்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா? அப்படி எனக்காக தான் காத்துட்டு இருந்தியா? சாரிப்பா, நீ காத்துட்டு இருக்கன்ற விஷயம் எனக்கு தெரியாதுல்ல. ஒழுங்கா எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணு. நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட்டாதான் உன் கூட அடுத்து ஒன்னா இருப்பேன்னு சொல்ல, அதை பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு ரிங் எடுத்து அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்றான். உனக்காக முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் செல்லோன்னு. இப்ப ஹீரோ சந்தோஷமா அவ கையில போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கையில இப்படி ரிங்கு போட்டு விட்டுட்டு அவளை பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு சந்தோஷமா இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.